இவர் ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து 1 கிராம் வீட்டில் இருந்து அவருக்கு வந்து அந்த கொக்கைன் எடுத்தாங்க சொல்லலாம். அதுக்கு முன்பு வந்து 250 கிராம் வந்து அவர் வந்து வீட்டில் வச்சுருந்தார். டெய்லி பயன்படுத்திட்டு பெட்டுக்கு அடியில் வச்சு பயன்படுத்திட்டு படுத்து கொண்டார். வீடியோக்களை வந்து பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து ஏதோ ஒரு போதையை பயன்படுத்திட்டு தான் அந்த மாதிரி கெட்ட வார்த்தைகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. பொது வழியில் பேசும்போது இந்த மாதிரி ஒரு நல்ல மனநிலையை கொண்டவர் யாரும் அந்த மாதிரி பேச மாட்டாங்க. பல காலமாக வாய் மூடி கொண்டிருந்த சுசித்ரா அவர்கள் இப்போ ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து இந்த போதை மருந்து கொக்கைன் பயன்படுத்தினதுனால சிக்கினார் என்பது வெளியே அந்த செய்தி வெளியான பிறகு திருப்பி வெளியே வராங்க. வெளியே வந்து திருப்பி அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணி இது மூலிமா தான் பணம் சம்பாதிக்கிறாங்க தான் எடுத்துக்கணும். வணக்கம் நேயர்களே, இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் செய்தியாளர் பிரவீன்ராஜ். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் பிரவீன். வணக்கம். இந்த சுச்சி லீக்ஸ்னு சில ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சு, பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்துச்சு. பாடகி சுசித்ரா வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக திரை பிரபலங்கள் மேலே தொடர்ந்து வச்சுட்டு வராங்க. உண்மையே இது நடக்குதா, இல்லை அந்த அம்மா வேணும்னு ஏதாவது ஒரு காரணத்துக்காக இதை செய்கிறாங்களா? அதாவது ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுச்சி லீக்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது அது ஒரு பெரிய மன பாதிப்பு தான் அவங்களுக்கு ஏற்படுத்திச்சு. சுச்சி லீக்ஸ் என்பதே வந்து அவர்கள் மீது ஒரு பெரிய பழியை போடுவது போல் இதெல்லாம் வந்து வெளியானது. அந்த புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகும் போது இதுக்கு யார் காரணமாக இருக்குன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தேடல் இருந்தது. மீடியா அட்டென்ஷனில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி புகைப்படங்கள் வெளியாகுது, இந்த புகைப்படத்தை யார் வெளியிடுறா, இந்த புகைப்படம் வெளிவரதுக்கு என்ன காரணம், இவர்களுக்குள்ளே எது மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, இதுதான் ஸ்டார்டிங்கு. இப்படி வரும்போது இந்த தேடலில் பார்க்கும்போது இதுக்கு காரணம் சுசித்ரா அவர்கள் தான் வந்து சக நடிகர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த விரக்தியின் காரணமாக, கோபத்தின் காரணமாக இது மாதிரியான புகைப்படங்களை வந்து சுசித்ரா வந்து வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து நியூஸ் வந்து கிடைச்சிது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுசித்ரா அவர்களுடைய முன்னாள் கணவர் கார்த்திக் குமாரை பொறுத்தவரையில் சுசித்ரா அவர்களுக்கும் கார்த்திக் குமாருக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு விரிசல்கள் வந்து அந்த நேரத்தில் இருந்திருக்கு. தன்னுடைய கணவரே தனக்கு விரோதமாக செயல்படுகிறார் அப்படின்றது தான் சுசித்ரா அவர்களுடைய வாதம். கணவர் தான் வந்து இந்த சுச்சி லீக்ஸில் வெளியிடுறது அப்படின்னு சொல்லி அவர் மேலே குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. இன்னொரு பெரிய குற்றச்சாட்டுன்னா அவர் வந்து கே அப்படின்னு சொல்லி இன்னொரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இது கேன்னு சொன்னதெல்லாம் வந்து சமீபத்தில் அவங்க வந்து சொன்னது. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுச்சி லீக்ஸ் எல்லாம் வெளியே வரும்போது அவர் மீது இருந்த அந்த கோபம் தான். தன்னுடைய கணவர் வந்து தன்னுடைய அந்த விருப்பத்திற்கு நேருக்கு மாறாக வந்து செயல்படுறாரு, மற்ற சக நடிகர்களோடு சேர்ந்து தன்னை பழி வாங்குறாரு அப்படின்ற ஒரு மனநிலை தான் வந்து சுசித்ராக்கு இருந்தது பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த நிகழ்வில் நிச்சயமாக கார்த்திக் குமார் சம்மந்தப்பட்டிருக்காரா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் நாளடைவில் இந்த சுச்சி லீக்ஸ் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய அளவில் இந்த விவாதங்கள் வந்து அதிகமாகும் போது சுசித்ரா தான் இதுக்கெல்லாம் பெரிய காரணமாக இருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா தன்னுடைய அந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள், பல இசையமைப்பாளர்களுடைய அவருக்கு இருந்த அந்த பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து அவருடைய அந்த திரைப்படங்களில் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் வந்து குறைவதற்கு அதிகமான ஒரு பெரிய காரணமாகிடுச்சு. கிட்டத்தட்ட இந்த சினிமாவை விட்டு விலகி வெளியே செல்லும் கூடிய ஒரு நிலையில் வந்துட்டாங்க. இதை தாண்டி அந்த நேரத்தில் சின்மை வந்து பெரிய அளவில் உயர்ந்து வராங்க. பாடகியாக மிகப்பெரிய அளவில் புகழ்பெற்று வெளியே வராங்க. ஏஆர் ரஹ்மான் அவருடைய இசையில் அவர் பாடிய பாடல்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இது வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு வருத்தத்தை இன்னொரு பக்கத்தில் சுசித்ரா அவர்களுக்கு ஏற்படுத்தியது. தொடர்ந்து சின்மயி அவர்கள் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டை வந்து சுசித்ரா அவர்கள் வந்து அந்த நேரத்தில் பேசியிருந்தாங்க. என்ன மாதிரி குற்றச்சாட்டு? அது இதே தான். சில ஆபாச புகைப்படங்கள்லாம் கூட சின்மயி குறித்தெல்லாம் வெளியே வந்தது. அது குறித்தெல்லாம் கொஞ்சம் நிறைய கமெண்ட் ஆகும். எப்போவுமே சுசித்ரா அவர்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இஷ்யூஸு, இப்போ தனுஷை பற்றி ஒரு பெரிய பிரச்சனைகள் ஏதாவது பூதாகாரமாக வெடிக்குதா, உடனே சுசித்ரா வெளியே வருவாங்க, தனுஷ் பற்றி ஒரு கருத்தை வந்து பதிவிடுவாங்க. தனுஷ் மாத்திரம் இருக்காது, அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய பழகிய அந்த சக நடிகர்கள் அவர்கள் மீதெல்லாம் வந்து இந்த புகைப்படங்கள்லாம் வெளியிட்டு ஒரு பெரிய சர்ச்சையை வந்து உருவாக்குவாங்க. ஆனால் இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது என்பது நம்ம பார்க்கும்போது 50% அதில் உண்மையும் இருக்குது, 50% ஜோடிக்கப்பட்ட கதைகளும் இருக்குது. இதில் சுசித்ரா அவர்களை பொறுத்தவரையில்
இந்த இந்த விரக்தி, இந்த வாய்ப்பில்லாத விரக்தியின் காரணமாக அவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவில் ஒரு மனநோய் தான் இருக்குது என்பதை தான் பார்க்கணும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. அதாவது இப்போ எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு ஏற்பட்டு 6 மணிக்கு மேலே ஒரு சுசித்ராவும் 6 மணிக்குள்ளே ஒரு சுசித்ராவும் தான் வந்து இருக்கக்கூடியது நம்ம பார்க்குறோம். என்ன மாதிரி பேசுகிறாங்க அந்த 6 மணிக்கு மேலே? 6 மணிக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக மிக கொச்சையான வார்த்தைகள். இப்போது ஒரு சமூக ஊடகத்தில் ஒரு லைவில் வராங்கன்னா எப்படி பேசணும், ஒரு வரைமுறை இருக்குது. ஏன்னா அந்த வீடியோ வந்து மாணவர்களும் பார்ப்பாங்க, இளைஞர்களும் பார்ப்பாங்க, பெற்றோர்களும் பார்ப்பாங்க. அப்படி அந்த வீடியோவில் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய பல விஷயங்கள், பல விரக்திகள், பலர் மீது கோபம் இருக்கும், பல நடிகர்களை குறித்து அவங்க பேசுகிறாங்கன்னும் போது அதில் அந்த சமூக ஊடகத்தில் வரக்கூடிய இந்த லைவில் மிக மிக கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்துவது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய பாதிப்புக்கு தான் அவங்க உள்ளாகி இருக்காங்க என்பது தெல்ல தெளிவாக நமக்கு தெரிய வருது. தன்னையும் தாண்டி ஒரு சமூகத்தில் எப்படி பேசுகிறன்ற வரைமுறையை தாண்டி பேசுகிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னு நம்ம வந்து அந்த வீடியோவே நம்ம ஊற்று கவனிக்கும் போது அவங்க மிகப்பெரிய அளவில் ஒரு போதைக்கு அடிமையானவர் போல தான் வந்து அந்த வீடியோவில் தோற்றம் அளிக்கிறாங்க. அதுக்கு உரிய ஒரு ஆதாரங்களும் நம்மக்கிட்ட இருக்குது. அவங்க பேசக்கூடிய அந்த வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் மிக மிக கொச்சையான வார்த்தைகள், காது குத்து கேட்க முடியாது, அது மாதிரியான ஒரு வார்த்தைகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்படி வந்து சமீபத்தில் ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாங்க. சுசித்ரா அவர்கள் வந்து வெளியிட்டு விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் மீது மிகப்பெரிய அளவில் ஒரு கருத்தை சொல்லி ஒரு கெட்ட வார்த்தையில் பேசுனாங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய நடிகர்களை குறித்து பேசுனாங்க. பேசி என்ன பண்ணுறாங்க, ஒரு 2-3 மணி நேரத்துக்கு பிறகு அந்த வீடியோ வந்து அவங்களுடைய அந்த சமூக வலைத்தளத்துலேருந்து டெலீட் செய்கிறாங்க. அப்போ ஏன் டெலீட் செய்கிறாங்க என்பது பார்க்கும்போது நீங்கள் சுசித்ரா அவர்களுடைய நண்பர்களும் அவர்களுடைய உறவினர்களும் அவருடைய கணவரும் கூட அந்த வீடியோவை பார்த்துருக்கலாம். பார்த்துட்டு வீட்டில் அவர் வந்து ஒரு ஏன் இந்த மாதிரி பேசுனீங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கலாம். அதனால் அவர்களுக்கு பெரிய ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்கலாம். இதன் காரணமாக அந்த வீடியோ வந்து உடனடியாக டெலீட் செய்யப்படுது. ஆனால் அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன், பாருங்கள். மிகப்பெரிய அளவில் கொச்சையான ஒரு கருத்துக்களை வந்து பதிவு செய்திருக்காங்க. ஓகே, அந்த வீடியோவை திரையில் கூட நான் காட்டலாம். ஆமாம், ஏன்னா இது வந்து தயவுசெய்து மாணவர்கள் பார்க்க வேண்டாம். ஆனால் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கொச்சையான ஒரு வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கு. எவ்வளோ அன்கிரேட்ஃபுல்னா and I'm crying, I feel so bad. ஒவ்வொரு பாட்டும் நான் பாடி இருக்கும்போது இது விஜயோட ஃபேன்ஸ் கேட்பாங்களே, they should be happy. இது அஜித்தோட ஃபேன்ஸ் கேட்பாங்களே, they should be happyன்னு பாடியிருக்கேன். திருப்பி வந்து கொளுத்தி போட்ட ஒரு கிரேவியார்ட்ல டான்ஸ் ஆட சொல்றீங்க. என்ன லுக்ஸ் ஷேமிங் பண்ற பசங்களுக்கு கண்ணுக்கு மேல கட்டி, வாய்க்கு மேல ரொட்டி. உங்க அம்மா போய் பாரு, சீரியஸ்லி உங்க அம்மா ப்ளீஸ் போய் எக்ஸாமின் பண்ணி பாரு கட்டி இருக்கா இல்லையான்ட்டு. அப்புறம் வந்து என் கண் மேல இருக்கிற கட்டியை பத்தி நீங்க கமெண்ட் பண்ணலாம். இந்த பைத்தியம், மென்டலு, முத்தி போச்சு, உங்க அப்பா காசா போகுது நக்கி போய் உங்க நக்க, அதோட 4 பெத்துக்கையன் முண்டம் தான் வந்துட்டேன் எல்லாம் பாம்பேக்கு. ஐம் நாட் இன் தமிழ்நாடு எனிமோர். இங்க இதெல்லாம் நார்மல். போடா புண்டவன பிறந்த சூத்துல இருந்து பிறக்கல. 51 செகண்ட் வீடியோ இருக்கு. அது இன்னும் மிகப்பெரிய அளவுல ஒரு கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோம். இதை வந்து ஒரு நல்ல மனநிலை கொண்டவர்கள் யாரும் வந்து இந்த மாதிரி கருத்துக்களை பொது வெளியில் பயன்படுத்த மாட்டாங்க. இப்படி ஒரு பொது வெளியில் இது மாதிரியான கருத்துக்களை பயன்படுத்தும் போது நிச்சயமாக அவர் ஒரு பெரிய அளவில் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கார் என்பது தெளிவாக இதில் வந்து தெரியுது. மனதளவுன்றதோட 6 மணிக்கு மேலே இந்த மாதிரி பண்ணுறதை பார்க்கும்போது நீங்கள் இந்த வீடியோலாம் வெளியே வருதுன்னா அது 6 மணிக்கு மேலே தான், ஒரு 7 மணி 8 மணி இந்த மாதிரி டைமில் தான் வெளியே வருது. அப்போ அவங்க வந்து ஏதோ ஒரு போதைக்கு அடிமையானவர் போல தான் வந்து அது தெரியுது. அந்த கருத்துக்களை பதிவிடும் போது பார்க்கும்போது அப்படி தான் தெரியும். இப்போ வந்து இந்த சில வீடியோஸில் அந்த போதைப் பொருளுடைய விலை கூட கரெக்டாக சொல்கிறாங்கல்ல. கொக்கைனுடைய விலை வந்து 11,000, 12,000, 6,000. இவங்களுக்கு எப்படி அந்த விலைகள்லாம் வந்து தெளிவாக தெரியுது என்பது தெரியல. ஏன்னா அதை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு அதை பற்றி தெளிவாக தெரியும். இல்லை அவர் அந்த பார்ட்டிலலாம் போய் பங்கேற்று இருந்தாருன்னா அப்போ வந்து தெளிவாக தெரியும். இதுக்கு குறிப்பாக வந்து சுசித்ரா வந்து பல இடத்துல வந்து இந்த மாதிரி நடிகர்களை குறித்து பேசும்போது இவர் வந்து இந்த போதையை பயன்படுத்தியிருக்காரு, இவர் வந்து இந்த மாதிரியான போதைக்கு அடிமையானவர், இப்படி வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து தொடர்ந்து
இதுல என்ன ஹைலைட்னா ஐஎண்டோட விலை கூட கரெக்டா மென்ஷன் பண்ணி சொல்றாங்க 62,000 ரூபாய்க்கு மேல 1 கிராம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமா, இப்போ ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து பிடிபட்ட போது ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும் சுசித்ரா அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த மனக்கசப்பு வந்து இப்போ அப்போ வந்து நம்மளுக்கு தெளிவாக தெரிந்தது. ஸ்ரீகாந்த் அவர்கள் ஒரு போதைக்கு அடிமையானவராக கொக்கைனில் அந்த விவகாரத்தில் மாட்டி அவர் வந்து இப்போ சிறைக்கு சென்றிருக்காரு. அவரே அதை வந்து ஒப்புக்கொண்டார், நான் வந்து தவறு செய்திருக்கேன்னு ஸ்ரீகாந்த் அவர்களே வந்து ஒப்புக்கொண்டிருக்காரு. ஆனால் அதை குறித்து சுசித்ரா அவர்கள் பேசக்கூடிய அந்த கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஸ்ரீகாந்துக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த வன்மத்தை தான் வந்து வெளிப்படுத்துது. ஓகே, அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குன்னா 50% நம்ம உண்மையாகவும் எடுத்துக்கலாம், 50% வந்து இது வந்து ஜோடிக்கப்பட்ட கதைகளாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அப்படி பார்க்கும்போது மணிரத்னம் அவர்கள் மீது மிகப்பெரிய அளவில் பெரிய ஒரு குற்றச்சாட்டு. மணிரத்னம் அவர்களுக்கு கொக்கைன் வந்து பயன்படுத்துகிறாரு, அவருக்கு சப்ளை பண்ணது ஒரு இந்தி நடிகர். வந்து நிறைய கருத்துக்கள் வந்து பதிவு மனிஷா கொய்ராலாவுடைய நண்பர் உசைன் என்பவர் வந்து அதுக்கு கொடுக்கணும். ஒரு பெரிய செயின் பெல்ட்டே வந்து நீண்டு கொண்டு போகுது. அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ஏன் பேசுகிறாங்க? ஏன்னா மணிரத்னம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய உயர்ந்த ஒரு இயக்குனராக வயதானவரும் கூட தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில் அப்படி தான் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் மீது குற்றச்சாட்டு வைக்கும் போது அதற்கான ஆதாரத்தை அவங்க வெளியிட்டிருந்தாங்கன்னா சுசித்ரா சொல்வது சரியான ஒரு கருத்து, சரியாக சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் பொதுவாக பொது வழியில் உட்காந்துக்கிட்டு லூஸ் மாதிரி பேசி கொண்டு இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படி என்பது தெளிவாக தெரிகிறது. தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுட்டே இருக்காங்க. பல நடிகைகள் வந்து இந்த மாதிரி ட்ரக்ஸ் கலாச்சாரத்திற்கு ட்ரக்ஸ் உட்கொள்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டத்தையும் முன்வைக்கிறாங்க. இவங்களும் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி சில நேரங்களில் சொன்னது ஒரு மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்கிறீங்களே? இல்லைங்க, நீங்கள் அந்த வீடியோக்களை வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து ஏதோ ஒரு போதையை பயன்படுத்திட்டு தான் அந்த மாதிரி கெட்ட வார்த்தைகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. பொது வழியில் பேசும்போது இந்த மாதிரி ஒரு நல்ல மனநிலையை கொண்டவர் யாரும் அந்த மாதிரி பேச மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க நிச்சயமாக ஏதோ ஒரு போதையை பயன்படுத்துகிறாங்க என்பது தான் இதில் தெளிவாக தெரியுது. இதையை தாண்டி நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, சுசித்ரா அவர்களையும் வந்து இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் அவர்களுக்கும் ஒரு டெஸ்ட் பண்ணி அவரையும் ஒரு சோதனை செய்து அவர்கிட்டையும் வந்து ஏதாவது இருக்குதா என்பதை வந்து இந்த இடத்துல ஆராயக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இதை செய்தால் மட்டுமே அவரே மாட்டிக்குவாருன்றீங்களா? அவங்களே வந்து இப்போ வந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த இப்போ நான் பயன்படுத்தலை ஆனால் ரேட்டு தெரியுன்றதை சொல்கிறாங்களே, ரேட்டு தெரியும்னு சொல்லக்கூடியவர் அந்த பயன்படுத்தலைன்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் இவ்வளோ நாள் ரொம்ப பல நடிகர்களை குறித்து பேசிக்கொண்டே வரும்போது அவர்களையும் வந்து இந்த இடத்துல சோதனைக்கு உட்படுத்தப்பட்டால் நிச்சயமாக இருக்குன்ற மாதிரி கேள்வி இருக்குது. இல்லை, அவரையும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டால் நிச்சயமாக இதில் வந்து உண்மைகள் வந்து நிச்சயமாக வெளியே வரும். சில நடிகர்கள் பேரை சொல்லும்போது அந்த நடிகர்களும் இதில் வந்து ஏதாவது பயன்படுத்தி இருக்காங்களா, ஏதாவது பார்ட்டியில் பண்ணியிருக்காங்களா என்பதெல்லாம் சோதனைக்கு உட்படுத்தப்படுவது இது வெளிவரும். ஏன்னா நைட் பார்ட்டி, நள்ளிரவு பார்ட்டிலாம் இது நடக்கும்போது சில இடங்களில் வந்து இப்போது ஒரு பெரிய ப்ரைவேட் பார்ட்டினா அது சுற்றி செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து ரொம்ப டைட் பண்ணி, ஏன்னா பொது வெளியிலேருந்து வேறு யாரும் அந்த இடத்துல போகிடாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து ஏற்பாடு பண்ணி அதன் பிறகு தான் இந்த ப்ரைவேட் பார்ட்டிலாம் நடக்கிறது அப்படி என்பது தான் வந்து தகவலாக இருக்குது. பாடகி சுசித்ராவுக்கு ஏதாவது இந்த மாதிரி செக்ஷுவல் அசால்ட் விஷயங்கள் நடந்திருக்குது? யாரை பற்றினா அவங்க வந்து புகார் அளிச்சிருக்காங்களா, எனக்கே அந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்குன்னு? அவங்க பல பேர் மேலே அந்த குறை வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சுசித்ரா அவர்களுக்கு இது மாதிரி விஷயங்கள் நடந்ததா என்பதை அவர் பேசினாங்களா என்பதை பார்த்தீங்கன்னா அதையை தவிர்த்து மற்றவங்களுக்கு என்ன நடந்தது, இந்த நடிகைக்கு என்ன நடந்தது, இந்த நடிகைக்கு என்ன நடந்தது என்பதை அவங்க வந்து பல இடத்துல பேசக்கூடியதை நம்ம பார்த்துருப்போம். இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவை பொறுத்தவரையில், இந்த தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில் மிகப்பெரிய அளவில் நம்ம ஏற்கனவே நிறைய செய்திகள் வாயிலாகவும் நம்ம கண்ணோட பார்த்துருக்கோம். இந்த இயக்குனர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்றாருன்னு ஒரு நடிகை வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய இருக்குது அந்த மாதிரி. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த படத்தில் அவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கிது அப்படின்றதும் இருக்குது. அது கூட எப்போ குற்றச்சாட்டு வைப்பாங்கன்னா படம் நடித்து முடித்து அவங்க ரிட்டையர்ட் ஆன பிறகு தான் அவங்க மேலே படம் நடித்து முடிச்சு பணம் எதுவும் கிடைக்காத போகிறது, அவங்க அந்த படத்தில் நடித்து அதுக்கான பணங்கள் வராத போது அந்த குற்றச்சாட்டு வந்து வைக்கக்கூடியது வாடிக்கையாக இருக்கும். ஆனால் அந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொள்வதற்கு முக்கிய காரணமாக அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்டாரு இந்த இயக்குனர், அதனால் எனக்கு அந்த படத்தில் வாய்ப்பு பறி போயிடுச்சு, இல்லைனா நான் அந்த படத்தில் நடித்து எனக்கு பெரிய அளவில் புகழ்பட்டு, ஏன்னா அந்த படம் பெரிய அளவில் ஹிட் ஆகிருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு வந்தது,
ஆனால் அது எனக்கு கிடைக்காம போனதுக்கு இதுதான் காரணம். இந்த விவகாரங்கள்லாம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீட்டு விவகாரமாக இருந்தபோது வந்தது. இந்த மாதிரியான வெளியில் வந்து பல நடிகைகள் வந்து பேட்டி கொடுத்ததெல்லாம் பார்த்துருப்போம். அதே நேரத்தில் ஹேமா கமிட்டின்னு ஒன்று கேரளாவில் பண்ணாங்க. அந்த ஹேமா கமிட்டி தமிழ் சினிமா வரைக்கும் பெரிய ஒரு சலசலப்பையும் பாதிப்பையும் ஏற்படுத்திச்சு. ஏன்னா பல நடிகர்களுடைய பெயர் இடப்பட்டது. ஹேமா கமிட்டியை பொறுத்தவரையில் அங்கே இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய மோகன்லால் அவர்களுடைய பெயர் மிகப்பெரிய அளவில் இடம்பெற்றது. மோகன்லால் அவர்கள் ஒரு நட்சத்திர விழாவில் பங்கேற்கும்போது அவர் செய்த ஒரு சில செய்கைகள்லாம் கூட ரொம்ப ஒரு அசிங்கமான விஷயமாக பேசப்பட்டதுன்னு பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது தொடர்ந்து கேரளாவிலேருந்து இது எப்படி தமிழ் சினிமாவில் ஊடுருவி இங்கே இருக்கக்கூடிய நடிகைகளை வந்து சிலர் வந்து இங்கேயே இது மாதிரி கொண்டு வரணும், இங்கே இருக்கக்கூடிய நடிகைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடியவர்களும் பலர் வந்து பேசியிருந்தாங்க. குறிப்பாக நடிகர் ராதிகா அவர்களும் வந்து பேசியிருந்தாங்கன்னு பார்க்கலாம். இது வந்து தொடர்ந்து வரும்போது இதுலேயும் சுசித்ரா அவருடைய பங்கு இருக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு இஷ்யூஸும் ஒரு காலகட்டத்தில் தொடரும்போது அந்த நேரத்தில் சுசித்ரா அவர்களுடைய இந்த கருத்துக்கள் வந்து இடம்பெறும். அதில் பல நடிகர்களுடைய பெயர் இடம்பெறும். அவருக்கு என்ன செஞ்சார், அவருக்கு பின்பலம் என்ன, அவர் யாரெல்லாம் போய் சந்தித்தார், அவங்க எதுக்காக போனாங்க, இந்த இசையமைப்பாளர் வந்து இந்த படத்தோடைய வாய்ப்பு கொடுக்கறதுக்கோசம் இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்றதெல்லாம் வந்து தொடர்ந்து வைக்கக்கூடிய பல குற்றச்சாட்டுகளாக தான் பார்க்கலாம். சுசித்ரா அவர்களை பொறுத்தவரையில் வைரமுத்து அவர்கள் மீது கூட ஒரு பெரிய குற்றச்சாட்டை வந்து வச்சுருந்தாங்க. சின்மை மட்டும்தான் வைரமுத்து அவர்கள் நேரடி தாக்குதல் சுசித்ரா அவர்களே வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தொடர்ந்து சுசித்ரா அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய விரக்தியின் காரணமாக தான் பேசுகிறாங்க அப்படின்பது தெளிவாக ஒரு பக்கத்தில் தெரிஞ்சாலும் அவங்க சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் வந்து உண்மையாக 50% உண்மையாகவும் இருக்கும். இப்போ இன்னொரு கேள்வி ஒன்று முக்கியமாக முன்வைக்கப்படுது. நீண்ட நாட்களாக வந்து எந்த விதமான வருமானம் இல்லாமல் சுசித்ரா அவர்கள் வந்து பாம்பேயில் செட்டில் ஆகிருக்காங்க. இது போல் பேட்டி அளிக்கிறதால அவங்களுக்கு ஒரு வருவாய் அதிகரிப்பு வந்து ஏற்படுதான்றது ஒரு கேள்வி. அவங்க வந்து பேட்டி கொடுக்கும்போது அந்த நிறுவனத்துக்கிட்ட பணம் வாங்குறதா சொல்லி ஒரு தகவல் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை? நிறுவனங்கிட்ட பணம் கொடுத்தா தான் அவங்க பேட்டியே கொடுப்பாங்க. அப்படியா? பணம் கொடுத்தா தான் கொடுப்பாங்க. பணம் கொடுக்காம பேட்டியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வேறு எந்த சோர்ஸும் கிடையாது, எந்த வருமானமும் கிடையாது. இதுக்கு நீங்கள் ஆதாரமாக இங்கேருந்தே சுசித்ரா அவர்களுக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அமௌண்ட்டு கொடுப்பீங்க நான் பேட்டி கொடுக்கறதுக்கு. வேறு வழி கிடையாது அவங்களுக்கு. இப்போ வந்து வாய்ப்புகள் வந்து மறுக்கப்படும் போது அவங்க வந்து இது மாதிரியான பேட்டிகள் மூலமாக வந்து அவங்க சம்பாதிக்கிறாங்க என்பது உண்மையான ஒரு விமர்சனமாகவே இருக்குது. இது வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியது அப்படின்னா அதுவும் அவங்களுக்கு ஒரு வழியில் வருமானமாக தான் பார்க்குறாங்க. ஓகே, இப்போ வருமானத்துக்காக என்ன வேணாலும் எது வேணாலும் பேசலான்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. அவங்க எது வேணாலும் பேசலான்றதை விட அவங்களுடைய இந்த பிஸ்னஸ் ஆகுதுன்ற விஷயத்தை தெளிவாக தெரியுது சுசித்ரா அவர்களுக்கு. ஏன்னா இப்போது பல காலமாக வாய் மூடி கொண்டிருந்த சுசித்ரா அவர்கள் இப்போ ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து இந்த போதை மருந்து கொக்கைன் பயன்படுத்தினதுனால சிக்கினார் என்பது வெளியே அந்த செய்தி வெளியான பிறகு திருப்பி வெளியே வராங்க. வெளியே வந்து திருப்பி அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணி இது மூலிமா தான் பணம் சம்பாதிக்கிறாங்க தான் எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 யூடியூப் சேனலில் வந்து பேட்டி கொடுத்துருந்தா கூட யூடியூப் சேனலுக்கு அவங்க இலவசமாக பேட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க என்பது தான் என்னுடைய கருத்து. நிச்சயமாக அதுக்கு ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொண்டு தான் அவங்க வந்து பேட்டி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இவர் ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து 1 கிராம் வீட்டில் இருந்து அவருக்கு வந்து அந்த கொக்கைன் எடுத்தாங்க சொல்லலாம். அதுக்கு முன்பு வந்து 250 கிராம் வந்து அவர் வந்து வீட்டில் வச்சுருந்தார். டெய்லி பயன்படுத்திட்டு பெட்டுக்கு அடியில் வச்சு பயன்படுத்திட்டு படுத்து கொண்டார். இதெல்லாம் வந்து காவல்துறை தரப்பிலிருந்து இந்த தகவல்கள் வந்து வெளியானாலும் கூட இதுக்கு உரிய ஒரு நடவடிக்கைகள் என்பது நிச்சயமாக வந்து இந்த அரசு வந்து செயல்படுத்தலை என்பது தான் நம்ம இதில் கவனிக்கக்கூடியதாக இருக்குது. ஓகே, எத்தனை போதை வஸ்துக்கள் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பெரிய அளவில் இப்போது மக்களை பாதித்து கொண்டிருக்குன்னு பார்க்கலாம். ஒரு பக்கத்தில் மாணவர்களுடைய கஞ்சா பழக்க வழக்கங்கள், இன்ஜெக்ஷன் போடுறது, இதெல்லாம் வந்து காணொலிகளாக வெளியாகுது. மாணவிகள் வந்து மதுபானம் அருந்துவதுன்னு போல் நிறைய இந்த போதை வஸ்துக்கள் கட்டுக்குள் வராமல் பார்க்கலாம். கல்லூரி மாணவர் 2 பேரும் சேர்ந்து திருச்சின்னு நினைக்கிறேன் அந்த பகுதியில் கஞ்சா அடிச்சுட்டு இருந்ததை வீடியோ கூட வெளியாயிருக்கு. இது வந்து சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில். இப்போ கலாச்சார சீரழிவு என்பது மிகப்பெரிய அளவில் தொடங்கிடுச்சுன்னு பார்க்கலாம். இது வந்து சாதாரண விவகாரமாக பார்க்கக்கூடாது. ஏன்னா நிச்சயமாக வந்து இங்கே திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லக்கூடியவர்கள் இப்போது போதை மாடல் ஆட்சியாக மாறிவிட்டதா என்பது தான் ஒரு பெரிய அளவில் கேள்வியாக இருக்குது.
நிச்சயமாக தமிழகத்தை பொறுத்தவரையில் பல இடங்களில் இந்த போதைப் பழக்கங்கள் அதிகமாக புழந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு இயக்குனர் அமீர் அவர்களுடைய அந்த திரைப்படத்தில் தயாரிப்பாளராக இருந்தவர், இறைவன் மிகப்பெரியவன், அந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக் அவர்கள் சிக்கிய போதும் இந்த போதைப் பழக்கத்தை பற்றி மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இப்போ கள்ளச்சாராய விவகாரம், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. எல்லா வகையிலும் இப்போது தமிழகத்தில் போதை பழக்கம் வந்து அதிகமாகி இருக்கு என்பதை தான் பார்க்கணும். இதை எப்படி இந்த அரசு கட்டுக்குள்ளே கொண்டு வரும் என்பது தெரியல. ஏன்னா இப்பொழுது இருக்கக்கூடிய அரசு இதை செய்ய தவறிவிட்டது என்பது தான் கவனிக்கணும். நேயர்களே, இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தர இருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வது மட்டுமே. நன்றி, வணக்கம் பிரவீன். நன்றி.